நீலம் மற்றும் லேண்ட் டெக் ப்ரொடக்ஷன் பெருமையுடன் வழங்கும் கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் நடிப்பில் அதேநாதர் இயக்கத்தில் இயக்குனர் பாரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் செப்டம்பர் 19 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸ்கூல் படிக்கிற எத்தனை பேருக்கு அம்பேத்கர் பத்தி தெரியும்? நீ பண்ணது சரிதான், அது ஊக்குவிக்கிற மாதிரி. ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க, இப்படி நடந்தா இப்படிதான் ஆகும். நீ உன்னோட கடமையை பண்ணிருக்க, இதுக்காக தான் இந்த சமுதாயத்துல நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களோட லைஃபோட பர்பஸாவே ஆயிடுது. கல்ச்சரலாவே பல ஜென்ரேஷன்ஸாவே அதுதான் நார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபெமினிசம் பேசுறதுலயே தலித் ஃபெமினிசம்னு பிரிக்கிற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ண விடாத அளவுக்கு கல்ச்சரலா இதை கொண்டு வராங்க. இந்த ஜாதி நீ அப்படின்னு டைரக்டா சொல்லாம ஃபேமிலியில இதுதான் வழக்கம் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. காஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. காஸ்ட் இருக்கு, அதோட பிரச்சனை என்ன, ஆனா நீ இப்படி இருக்க கூடாது, யூ சூஸ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்றதுதான் சொல்லி கொடுக்கணும். நீலம் சோஷியல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். சாதி ரீதியான பிரச்சனைகள், ஆணவ கொலைகள் அதிகரித்து வர இந்த நிலையில அது பற்றின உரையாடல் நம்ம ரீசெண்டாக நிறையா நிகழ்த்தியிருக்கோம். அந்த ஆணவ கொலை செய்கிற இடத்துக்கோ இல்லை சாதி ரீதியாக ஒருத்தர் வன்முறையை நிகழ்த்துறதுக்கோ அந்த மனநிலைக்கு ஏன் ஒருத்தர் தள்ளப்படுறாரு, அந்த மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக நிலர் அமைப்பிலிருந்து தோழர் அஸ்வினி அண்ட் பிரீத்தி வந்திருக்காங்க. வணக்கம் தோழர். சாதி ஒரு மனநோய் அல்ல, அது ஒரு மனநிலை அப்படின்னு பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. மனநோய்னா என்ன, மனநிலைனா என்ன? சாதி ஒரு மனநிலைன்னு அம்பேத்கர் சொன்னது எதை வச்சுன்னா, ஒருத்தங்க பிறந்து வளர்ற அந்த சூழல் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அந்த பிலீஃப், அவங்களுக்குள்ள நம்ப வைக்கிற விஷயங்கள், அப்புறம் அவங்களோட வேல்யூஸ். ஸோ பேசிக்காக அவங்க வளர்ற டைம்ல என்ன மாதிரியான நம்பிக்கைகளும் சிந்தனைகளும் அவங்க வளர்ற சூழல் மூலியமா இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் மூலியமா குடும்ப அமைப்பு மூலியமா அவங்க உள்வாங்கி அது அப்படியே அவங்களுக்கு செட் ஆகுது. ஸோ அதுதான் மென்டல் ஸ்டேட், அது ஒரு மனநிலை அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாங்க. மனநிலையை மாற்ற முடியும். அதனால ஸோ அது என்னைக்குனாலும் அதை நம்ம அதை விட்டு வெளியில வரலாம், அதை அன்லேர்ன் பண்ணலாம். அப்படிதான் நிறைய பேர் நம்ம ஆன்டி காஸ்ட் சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களுக்கு இதை பத்தி ஒரு தெளிவு வரும், புரியும், கேள்வி கேட்பாங்க, இது சரியில்லைன்னு நினைப்பாங்க, அப்புறம் அதை பத்தின வாசிப்பாங்க. ஸோ கண்டிப்பா அதுல வெளியில வர முடியும். அவங்க ஒரு சமத்துவமான ஒரு மனப்பான்மைக்கு மாற முடியும். மனநோய்னா அவங்களால குணப்படுத்தணும்னு அவங்க யோசிக்கணும், அப்படிதான் எல்லாரும் யோசிப்பாங்க. பட் அதே மாதிரி யாரும் சாதிய எண்ணங்கள் சிந்தனைகள் அது அப்படி யோசிக்கிறது இல்லைல்ல. இவ்வளவு காலமாகியும் இவ்வளவு ஆழமா அந்த சாதிய உணர்வும் சிந்தனையும் இப்ப வரைக்கும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் கடந்து வந்திருக்கே. அப்போ எப்படி ஒரு வைரஸ் மாதிரி பரவுது, இல்லை ஒரு நோய் மாதிரி பரவுதுங்கிறத ஒரு உவமைப்படுத்துற ஒரு சொல்லாடல் தான். அது ஃபேக்ட் கிடையாது, டெக்னிக்கலா அது கரெக்டான ஒரு பார்வை கிடையாது. இந்த இடத்துல முக்கியமா என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஒரு கொலை பண்ணாலோ இல்லை என்ன தப்பு பண்ணாலும் இந்த சட்டத்துல நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது, காவல்துறை நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இந்த கொலை மூலமா என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அந்த கொலை நான் பண்ணுவேன். அந்த கொலை பண்ற இடத்துக்கு, அந்த கொலை பண்ற மனநிலைக்கு அந்த ஒருத்தர் ஏன் தள்ளப்படுற? ப்ரிவிலேஜ் காஸ்ட்ல இருந்து வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆண் மகனா அவங்களோட கடமை, அது அவங்களுக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்க அந்த பியூரிட்டிய அதை காப்பாத்துறது அவங்களோட கடமை. அதுக்காக ஒரு கொலை பண்ணாலும் பிரீத்தி சொன்ன மாதிரி அவங்களோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான இன்ஹியூமேனான ஆக்டிவிட்டிய அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்கன்னா, இது என்னோட கடமை தானே, இப்படி பண்ணாதானே என்னோட சமுதாயத்தோட மரியாதையை நான் காப்பாற்ற முடியும், என்னோட ஆன்செஸ்டர்ஸ்க்கு நான் எப்படி பின்ன பதில் சொல்லுவேன், என்னோட குல தெய்வங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன், அதுதானே எனக்கு கடமை, ஒரு ஆண்மகனா இதானே என்னோட கடமை. அப்படி ஒருவேளை அதை பண்ண தவறுறாங்க அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட மேன்லினஸை கொஸ்டின் பண்றாங்க. ஸோ ஷேம்க்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்றதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்கு போய் ஒரு எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுத்து நான் போயிட்டு கொலை பண்ணிடுறேன், ஸோ தட் என்னோட கம்யூனிட்டியில இருக்கிற விமனை காப்பாத்துறேன். இந்த மாதிரி தான் அது ஸ்ட்ரக்சரலைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா பேட்ரியார்கியும் காஸ்டிசமும் இரு கண்கள் ரொம்ப சேர்ந்துதான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்ப அவங்க சொன்னதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒரு பியர் ப்ரெஷர் அந்த பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. இப்போ இந்த காதல் திருமணம் இந்த விவகாரத்தை மட்டும் வச்சு நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா,
அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த ப்ரெஷர் இருக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கும். எஸ்பெஷலி ஒரு ஆண் பெண் 2 குழந்தை இருக்கும்போது அப்ப அந்த ஆண் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது கடமையா நினைச்சுக்கணுங்கிற மாதிரியே வளர்த்தெடுக்கப்படுங்க. அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணலன்னா தான் அவங்க கில்ட்டியாவும் ஷேமாவும் ஃபீல் பண்றாங்க. அது நம்ம என்ன நினைப்போம், சரி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காதா, ஜெயிலுக்கு போவோம்னு தெரியும், வாழ்க்கை அவங்களுக்குன்னு கூட ஒரு இண்டிபெண்டா ஒரு ஆசை, ஒரு இப்படிதான் வாழணும்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஒரு 20 ஒரு 20ஸ்ல இருக்கிற பையனுக்கு நமக்கும் வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு எல்லாருக்கும் மாதிரி அவங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனா அதை மீறி டாமினேட் பண்ண வைக்கிறது இந்த ஃபோர்ஸ். அதாவது என்ன வந்து எல்லாரும் கேலி கிண்டலுக்கு உட்படுத்திடுவாங்க. நான் இது பண்ணலைன்னா ஒரு ஷேமுக்கு உட்படுத்துவாங்க அவங்க சமூகத்துல இருக்கிறவங்க. ஸோ இந்த ப்ரெஷருமே ஒரு முக்கிய ஃபேக்டர் தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி மனநிலை, அதை தொடர்ந்து ஒரு நார்சிஸ்டிக்கான டெண்டன்சிஸ் வந்து இவங்களுக்குள்ள வருதுன்னு. ஸோ இதை வந்து எனேபிள் பண்றது, அதாவது எல்லாரும் ஊக்குவிக்கிற கூட்டத்துக்குள்ள தானே இவங்க இருக்காங்க. அப்போ அந்த ஊக்குவிக்கப்படுற அந்த கூட்டு மனப்பான்மை, அந்த மாப் மென்டாலிட்டிங்கிறது கலெக்டிவ் நார்சிசம்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், நீ பண்ணது சரிதான், அதை ஊக்குவிக்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா ஆமா அப்படிதான் பண்ணுவாங்க, இப்படி நடந்தா இப்படிதான் ஆகும். இப்போ ஒரு கொலை பண்ணிட்டாரு, அவங்கள வந்து கைது பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து அவங்கள வந்து பெரிய மாவீரர் மாதிரியும் போராளி மாதிரியும் குறிப்பா வந்து சமுதாயத்துக்கு பெரிய நல்லது பண்ணி அவர் வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையோட இளைஞர்கள் வந்து அது சோசியல் மீடியால ரீல் போடுறதும் அவர் வந்து ஒரு மாவீரன் போல சித்தரிக்கிறதும் வந்து அடுத்த வர சந்ததியினருக்கு ஒரு பெரிய கல்ச்சரலாவே பல ஜென்ரேஷன்ஸாவே அதுதான் நார்மலைஸ் பண்ணி அவங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பக்கம் இது ரொம்ப வருத்தத்திற்குரிய வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, டெக்னாலஜின்னு போகிறோம், எவ்வளவோ ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்கிற டைம்ல இப்படி ஒரு பெரும்பான்மையான மக்கள் இந்த மாதிரியான ஒரு உளவியலா இல்லை ஒரு மனப்பிறழ்வான ஒரு சிந்தனைகளை வச்சுட்டு, சாதியினால் ஏற்படுற இதை வச்சுட்டு இருக்கும்போது எப்படி வந்து ஒரு ப்ராக்ரெஷன் கலெக்டிவாவே நடக்கும். இது வந்து வெறும் மார்ஜினலைஸ் பீப்புள் அஃபெக்ட் பண்ற பிரச்சனைங்கிற லென்ஸ்ல இருந்தே நம்ம ஒட்டுமொத்த சமுதாயத்தோட வளர்ச்சியவும் ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சியை கெடுக்குங்கிறத விட ஒரு பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ்னே சொல்லலாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்து இது ஆரம்பிக்குது, ஸ்கூல்ல இருந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. அப்போ அஃபெக்ட் ஆகிற பர்சன் ஒரு பக்கம்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மனநல சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறோம்னா அது அது அப்படி ஒரு விஷயத்த அட்டாக் பண்ற மாணவனுக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம், அவனுக்கு நம்ம என்ன கல்வி கொடுக்குறோம்? உளவியலா அவன் வளர்ற என்விரான்மெண்ட்ல இருந்து அவன் அதை விட்டு வெளியில வரணும்னா என்ன மாதிரி அதுக்கான கற்பித்தல் இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல உளவியல் சார்ந்த ஒரு சமத்துவ கல்வியோ இல்லை உளவியல் சார்ந்த ஒரு சாதிய எதிர்ப்பு கல்வியவோ ஏஜ் அப்ராப்ரியேட்னு சொல்லுவோம். அந்தந்த வயதிற்கு ஏற்பயே ஒரு சிலபஸாவே கொடுக்க வேண்டிய ஒரு தேவை கண்டிப்பா இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, பேட்ரியார்கியும் காஸ்டிசமும் இன்டர் கனெக்டட்னு பேசணும் இல்லையா? ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஆன்டி காஸ்டிசம் பேசுகிற ஒருத்தங்க ஃபெமினிசமை வந்து தவிர்த்துட்டு இதை பேசவே முடியாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போதான் நம்ம பேசணும், ஒரு இந்த ஆணவ கொலை வரைக்கும் போறதுக்கு பேட்ரியார்கி தான் ரீசனா இருக்கு. ஒரு ஆண்மகனா நான் போயிட்டு என் வீட்டு பொண்ணை பாதுகாக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமா திங்க் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சின்ன வயசு பிரீத்தி சொன்ன மாதிரி ஏஜ் அப்ராப்ரியேட்டா சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்னா, ஆன்டி காஸ்டிசம் மட்டும் கிடையாது, ஜெண்டர் ரோல்ஸே சொல்லி கொடுக்கணும். ரொம்ப பேசிக்கான விஷயமே. நீ வந்து சுப்பீரியர் தேன் திஸ் ஜெண்டர் அப்படி கிடையாது, நீயும் இந்த வேலை செய்யணும் நீயும் இந்த வேலை செய்யணும்ன்ற பேசிக்கான கல்வியே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் வந்து இது எல்லாமே இன்டர் கனெக்டட் நினைக்கிறேன். சமத்துவ கல்வியில எல்லாமே தான் வரணும்னு நினைக்கிறோம். சாதி, பாலின பேதம், பாலின பேதம் இல்லாம பாலின சமத்துவம், அதெல்லாம் அஃப்கோர்ஸ் தொடர்ந்து வந்து இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சாதிங்கிற மனநிலை நான் என்னவா பாக்குறேன்னா, பெண்கள் மீது இருக்க பியூரிட்டியை தான் இவங்க வந்து வேற ஒரு சாதியில நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, என் சாதியில நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னவா வேணா இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கியா, நீ வந்து உனக்கு பிடிச்சதை பண்றியா, பிடிச்ச வேலைக்கு போறியா, அது எனக்கு தேவையில்லை. அப்போ
போன உரையாடல்ல கௌசல்யா தோணும் சொன்னதான், ஏன் வந்து எங்க சாதியில நாங்க வந்து காதலிக்க மாட்டோம், ஏன் வந்து பெரும்பான்மையா வெளியில வந்து காதலிக்கிறாங்க ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா, அந்த ஆண்கள் எங்களை மதிக்கிறாங்க, அந்த ஆண்கள் வந்து என் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ இப்ப சுர்ஜித் மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவன் வந்து நினைச்சிருந்தானா சுபாஷினி கிட்ட ஒரு உரையாடல் நிகழ்த்தி இருக்கான், நீ வந்து அந்த பெண்ணுக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதுங்கிறது பிரச்சனை இல்லை, நீ ஏன் சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கோ. திரும்ப திரும்ப வந்து அந்த பெண்களை பேச விடாத இடத்துக்கு மறுபடியும் சாதிதான் ஆணாதிக்கத்துக்கு பவர் கொடுத்துட்டே இருக்கு. ஆணாதிக்கம் வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குல்ல. இப்போ அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்ம சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுக்கான அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ இவங்களோட ஆணாதிக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு பாசிவான இன்டைரக்டான ஆயுதமா காஸ்ட் தான் இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி இப்போ பிரீத்தி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஃபெமினிசம் பேசுறதுலயே தலித் ஃபெமினிசம்னு பிரிக்கிற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபெமினிசம் பேசுற மற்ற பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஆன்டி காஸ்டிசமே அந்த பார்வையை கொண்டு வரதில்லை. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வெளியில போகணும், அந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கணும், அவங்க அங்கங்க டிராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு ஃபெமினிசம் எடுத்துக்கிறாங்க அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு. ஆனா அந்த ஃபெமினிசம் பேசியும் கூட அவங்களோட காஸ்ட் ப்ரிவிலேஜஸ் அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. தெய்வங்களே வந்து ஹிஸ்டரியை பார்த்தோம்னா நிறைய பர்சன்டேஜ் வந்து ஆணவ கொலையை தான் வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேயா வந்து பண்ணிடக்கூடாதுங்க அந்த நம்பிக்கையின் இதுவா வந்து அவங்க கும்பிடுறாங்க. ஆமா, இதுக்கு இந்த பாயிண்ட சொல்றேன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ண விடாத அளவுக்கு வந்து கல்ச்சரலா இதை கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு மனுஷனா இருந்தா ஏதோ தப்பு பண்ணா கொஞ்சமாச்சும் அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் வரணும். அப்போ அந்த கில்ட் ஃபீலிங்கே உணர விடாம நீங்க சொல்றது அது ஒரு சாமியா உடனே மாத்தி அது நம்மள எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அந்த ஒரு நம்பிக்கையில பேய் அந்த நம்பிக்கையில மாத்தி அதான் நமக்கு ஏதோ ஒரு பண்றோம்ல பரிகாரம் பண்றோம்ல அவங்க மனசு அதை ஆறுதல் படுத்திக்கிட்டு ஆனா அவங்க பண்றது கரெக்ட் தாங்கிறத நியாயப்படுத்த. பேரண்டிங் தான் வந்து ஓவராலா வந்து லைக் அந்த பையன் வந்து சமூகத்துல வந்து ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கிறது அடுத்து. பட் இந்த ஒரு 4 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பேரண்டிங் என்னவா இருக்குது அப்படிங்கிறதான் அவனோட பேஸ்மெண்ட். ஸோ பேரண்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஓவரால் சாதிக்கு மட்டுமே கிடையாது, ஒரு அது ஒழுக்கம் கூட என்னால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சமூகத்தில் ஒரு புரிதலோட இருக்கிறதுக்கு அந்த பேரண்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து நான் குழந்தைக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு எவ்வளோ கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி மாற்றணும் அந்த மாதிரியானது பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேரண்டிங் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் முதல்ல நல்லா எடுக்கேட்டடா இருக்கணும். எடுக்கேட்டட்னா படிச்சு நல்ல டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படி சொல்ல வரல. சொசைட்டில என்ன நடக்குது, சோஷியல் அவேர்னஸோடு இருக்கணும். சோஷியல் அவேர்னஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏன் குழந்தைங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்தோன்னு ப்ரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அதான் அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்டா? அப்படிதான். அப்போ சோஷியல் அவேர்னஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்த்து இந்த மாதிரி நீங்க நினைக்கணும், இப்படியெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் ஒரு மாரல் காம்பஸ் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் குழந்தைக்கு. அண்ட் மாரல் காம்பஸோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை தான். ஸ்கூல் காலேஜஸோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட இம்பார்ட்டன்ட் பேரண்ட்ஸோட ரோல். ஸோ வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு சில ஃபேமிலியெல்லாம் பார்த்தோன்னா இந்த பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராத, இந்த பையன்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிடாத, இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கறத பிரீத்தி சொன்ன மாதிரி சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்க அம்மா சொல்றத எதுக்குன்னே புரியாம தெரியாம நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அடலசன் ஏஜ்லாம் வரும்போது குவெஸ்சன் பண்ணா கூட அப்பத்துல பேசிட்டு இருந்த மாதிரி யாருமே வந்துட்டு ஒரு ரேஷனலான ஆன்சர் கொடுக்கறதுக்கு இது அன்லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆன்சர் கொடுக்காம இருந்தாங்கன்னா பிளைண்டா பிலீவ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பேரண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் என்னன்னா பேரண்ட்ஸும் எடுக்கேட் பண்ணிக்கணும். நான் சொல்லிக்க விரும்புறதுன்னா பெற்றோர்கள், குறிப்பா இந்திய பெற்றோர்களே அவங்க குழந்தைகளிடத்துல ஒரு ஆதிக்க மனநிலையோட தான் அவங்க குழந்தைகளை பார்க்கறாங்க. அவங்க ஒரு ஈக்குவல் ஹியூமன்ஸ், அவங்களும் இந்த சக மனுஷனா இந்த உலகத்துல வந்து உருவாகிறதுக்காக வரக்கூடிய ஒரு நபரா இங்க யாரும் பாக்குறது இல்லை. பேரண்ட்ஸோட பெற்றோர்களோட மனோபாவமே எப்படி இருக்குன்னா, நான் சொல்றது நீ கேட்கணும், அப்படின்னாதான் நான் வந்து உனக்கு எல்லாம் பண்ணுவேன். அப்போ நீ எனக்கு ஒரு மாற்று கருத்து நீ வச்சேன்னா நான் வந்து
கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டேன். ஆர்எல்ஸ் உன்னை நான் வந்து கே ஃபுல்லா கண்டிஷனல் லவ்வா தான் இருக்கு. கண்டிஷனல் லவ், அதான் கரெக்ட். ஸோ இப்போ இருக்க யங் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ லெட்ஸ் சே அது நம்ம நியூட்ரல் ஜோன்ல இருக்க பேரண்ட்ஸே எடுத்துப்போம். அவங்க வந்து காஸ்டிஸ்ட்ங்கிறதுக்குள்ளேயும் வர மாட்டாங்க, ஆன்டி காஸ்டிஸ்ட்குள்ளேயும் ரொம்ப போக மாட்டாங்க. ஆனா நாங்க யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றதில்ல, நான் ஈக்குவலா தான் பார்ப்பேன் இருக்க பேரண்ட்ஸ். அட்லீஸ்ட் இப்போ யங் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களாச்சும் அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க உங்களை சோஷியலி அவர் ஆக்கிக்கோங்க. குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமத்துவத்தை, எல்லா விதமான சமத்துவத்தையும் வந்து சொல்லி கொடுங்கிறத விட நீங்க அப்படி நடந்துக்கோங்க. குழந்தைகளை பொறுத்த அளவுல மாடலிங் தான், அதாவது பெற்றோர்களையும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நடக்குதோ அதை பார்த்து தான் குழந்தை வளரும். என்னதான் நம்ம சொல்லி கொடுக்கறத விட முக்கியமா பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து தான் வந்து குழந்தை வந்து நம்பும் பழகும் போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆக்ஷன்ஸ்ல அந்த ஈக்குவாலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா இப்போ இருக்க ஒரு எஜுகேட்டட் யங் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன அப்படி அவங்க இருக்கிறது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும். அப்புறம் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஒரு கண்ணோட்டத்தையும் நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன். ஆதிக்க சாதியில இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அதாவது ஒரு காதல் திருமணம் பண்ற பிள்ளைகளோட பெற்றோர்களை சொல்றேன். அவங்களுக்கு வந்து அந்த பியூரிட்டி, பொல்யூஷன், கலப்பு திருமணம் பண்ணா நம்மளோட மான மரியாதை, நம்மளோட கௌரவம் போகுங்கிறது ஹையரார்க்கியை கண்டிப்பா ரொம்ப நம்புறாங்க. இது 2 ஸ்டேஜா வச்சுக்கலாம். ஒருத்தங்க முடியவே முடியாது, ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி கொலை அளவுக்கு வயலண்டா போறதா இருக்கட்டும். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஜோன். எக்ஸ்ட்ரீம் இல்லாத ஜோன்ல இருக்கிறவங்க மனநிலையை பத்தி பேசலாம். அவங்களுக்கு என்னன்னா, பையனும் பொண்ணு ஆசைப்பட்டாங்க, ஆனா என்னால வெளில தலை காட்ட முடியாது, என்ன எல்லாரும் வந்து கேலிக்குள்ளாக்குவாங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட சர்க்கிள்ல இருக்கிற மார்ஜினலைஸ்ட் பீப்புளை இவங்க வந்து பேடா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். அப்போ என்னோட பையனும் பொண்ணும் ஒரு தலித்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்ம ஒடுக்குன பர்சன் வந்து நம்மளை நினைப்பான்ல, நீ என்ன பண்ணுன பாரு, உன்னோட பையனோ பொண்ணோ வந்து எங்களோட இதுல கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க. ஸோ நம்மளை வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு அவமரியாதையாகவும் ஒரு ஷேம், பெரிய அவமானம் அவங்க சொந்தக்காரங்க மத்தியில. இதுதான் ஷார்ட்டா சொல்லணும்னா வெளியில தலை காட்ட முடியாது, மானமே போச்சு, மரியாதையே போச்சு. இதனால சமீபமா கூட ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு, பெற்றோர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ட்ரெயின் முன்னாடி, கரெக்டா அந்த இன்சிடென்ட். ஸோ இந்த இடத்துல இப்படி ஆதிக்க சாதியில இருக்கிற பேரண்ட்ஸுக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நடத்தி வைக்கிறாங்களோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டு மாதிரி, சோஷியல் ரிவார்டு மாதிரி, ஒரு விருது கொடுக்குற மாதிரியோ, இல்ல ஒரு சிம்பிளா சால்வ போத்தி விடுற மாதிரினா கூட அது அவங்களுக்கு ஒரு ஆக்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்டா இருக்கும். அப்போ இது பண்ணினா இவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வேலிடேஷன், நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இருந்து வேலிடேஷன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, கவர்மெண்ட் நம்மள வேலிடேட் பண்ணுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள வருவாங்க. ஒரு என்கரேஜிங்கா இருக்கும் அவங்களுக்கு. இந்த பேரண்டிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம பாக்குறோம், இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு வந்து காஸ்ட் சர்டிபிகேட்டே வாங்குறது இல்ல, காஸ்ட்னால என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் அப்படி பேசுறாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் டினையல். காஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது, காஸ்ட் இருக்கு, அதோட பிரச்சனை என்ன, ஆனா நீ இப்படி இருக்க கூடாது, யூ சூஸ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்றதுதான் சொல்லி கொடுக்கணும். பிரச்சனைய சொல்லி காமிச்சு அதுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுக்கணுமே தவிர ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரச்சனையே கிடையாது, அப்படி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. சரியான ஒரு விஷயம். பட் இது பயங்கர வேலிடான ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஆணவ கொலை அப்படிங்கிறது வந்து தம்பி கவின் மீதும் இல்லை இளவரசங்கள் மீது மட்டுமே நிகழ்த்தப்படுகிற வன்முறை கிடையாது. திவ்யாக்கள் மீதும் சுபாஷினிகள் மீதும் நிகழ்த்தப்படுகிற ஒரு வன்முறையாக தான் நான் பார்க்குறேன். அப்போது அந்த ஒரு சூழலில் அவங்க எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது இப்போ தம்பி கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த சோஷியல் மீடியாக்களில் சுபாஷினியை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேசினாங்க. அந்த சூழலை வந்து சுபாஷினியோ இல்லை வரும் காலத்தில் ஏதோ ஒரு விஷயம் அப்படி நடக்கக்கூடாது, ஆனால் சாதி ரீதியான ஒரு ஒடுக்குமுறை நடக்கும் பொழுது அந்த பெண்கள் வந்து அதை எப்படி கையாளணும். ஏன்னா அந்த சூழலில் வந்து அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்கும்போது அந்த சமுதாயத்திலேருந்தே ஒருத்தர் வந்துடுவார், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் வந்து உன்னை தேத்திக்கிறேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி அந்த மூலமா வந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க நிறையவே இருக்கு. இதுக்கு ஒரு ப்ரிவென்டிவான இதுனா, இப்போ அவங்க காதலிச்சுட்டு இருக்க அந்த டைம் பீரியட்லயே
அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்கோட அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி பழகுறது ஒரு பெஸ்ட் ப்ரிவென்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு, மோசமான இந்த மாதிரி கொலைன்னு நடக்கலன்னா கூட ஏதோ இவங்களுக்கு ஒரு த்ரெட் வருது, சிக்கல் வருதுன்னா ஸோ இவங்கள்ட்ட யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், இல்லை யாருக்கு இல்லை ஒரு அமைப்புங்கிற அளவுக்குலாம் கூட வேணும், அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள். இப்போ இவங்க ஒரு இடத்துல போய் தங்கணும், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராங்கான வெல் விஷர் பீப்புள், அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டமை வந்து இவங்க அந்த லவ் பண்ற பீரியட்ல கான்சியஸாவே டெவலப் பண்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் உளவியல் ரீதியா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னாலும் அவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க இண்டிபெண்டா அதை திங்க் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்கள சுத்தி வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ப்ரெஷர் பண்ணுவாங்க, அவங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம அந்த சூழ்நிலை கைதியா தான் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுற வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா வெளியில இருந்து என்ன வேணாலும் பேசலாம், இமீடியட் ட்ராமா வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்க சொல்லப்போனா அவங்க நேசிச்ச பையன் அங்க இல்லை. ஒரு பக்கம் பேரண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம வேண்டாமான்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன்ல அவங்க ரொம்ப டிப்ரெசிவா தான் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். முதல்ல ப்ரிவென்டிவா அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம், ஃப்ரெண்ட்ஸ், அது கண்டிப்பா ஒரு விஷயம்னா. இன்கேஸ் நெருக்கடியில இப்போ இருக்காங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் மட்டும் இல்லை, நீங்க நார்மலா கூகுள்ல வந்து மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன்ஸ்னு போட்டாலும் சரி, இல்லை உமனுக்கான ஸ்பெஷலான ஹெல்ப்லைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். இப்படி ஒரு ஹவுஸ் அரெஸ்டோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்னா கண்டிப்பா பெண்கள் உரிமைக்கான நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விழிப்புணர்வு முக்கியம் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப்பை வந்து வெளியில இருந்து பெற முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பொதுவாகவே நம்ம ஒரு கொடுக்கணும். ஏன்னா இண்டிவிஜுவலா அவங்க இந்த சிச்சுவேஷன்ல இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் இப்ப என்ன சொன்னாலும் நம்ம வெளியில இருந்து சொல்லலாம். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்க அந்த திடத்தோட செயல்படுறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இமீடியட் ட்ராமால அவங்க தான் இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஆபத்தான சிச்சுவேஷன்ல கூட இருப்பாங்க. மனநலம் சம்பந்தமா ஈவன் சூசைடல் தாட்ஸ் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கான கேர் அண்ட் சப்போர்ட் வந்து முதல்ல அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ப்ரிவென்டிவ்னா, இதை இவங்க தான் அதை சீக் பண்ணணும், அதை ஹெல்ப்புக்கு போகணுங்கிற மாதிரி நம்ம சிஸ்டம் இருக்கக்கூடாது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இல்லை அவங்க இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்க வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணணும். என்னதான் ரிலேட்டிவ்ஸ் அவங்கள வந்து கன்ஃபைன் பண்ணி இதை ஒரு ரூலா கொண்டு வாங்க. லைக் ஒரு சிஸ்டமிக்காவே இல்லை, அப்படி ஒரு பொண்ணோ பாதிக்கப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த பர்சன் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு கேர், அவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கேர் கொடுக்குற இடத்துலதான் அவங்க இருக்கணும். கண்டிப்பா அவங்கள இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய என்விரான்மெண்ட்ல அவங்க இருக்க வைக்க கூடாது. இது வந்து ஒரு சிஸ்டமிக்கான ஒரு ஸ்டெப்ல தான் பாசிபிள். பிரீத்தி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட இமோஷனல் பேண்ட்வித்தும் ஒவ்வொருத்தவங்களோட இமோஷனல் கெப்பாபிலிட்டியும் வந்துட்டு டிஃபர் ஆகும்போது, ஒருத்தங்க வந்து ஒரு விக்டிம் வந்து வெளியில வந்து அதுக்காக போராடுறாங்கன்னா இன்னொருத்தவங்களும் அந்த மாதிரிதான் பண்ணணும், அதுதான் கரெக்ட் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேல நம்ம வைக்க முடியாது. சில பேர் வந்து இந்த விக்டிம் மோட்லயே கிரீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட கிரீவிங் பீரியடும் மாறும். ஸோ அந்த எம்பத்தி நம்ம கொடுக்க வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் நம்மளுக்கு அஸ் சொசைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமா அவங்க அந்த சூழல்ல மாட்டிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு ஹெல்ப் சீக் பண்ணுங்கிற நிலைமை இல்லாம அவங்களுக்கு இமீடியட் ஹெல்ப் வந்து கிடைக்கணும். அதுக்கு வந்து என்னதான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் தடை பண்ணாலும் அதையும் மீறி கிடைக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்கான ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்ல சிஸ்டமிக்கா அதுக்கான ஒரு பாத் இருக்கணும், அது வடிவமைக்கணும். சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து நம்ம முன்னாடி தான் நிறையா இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் தான் சாதி பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும். ரேசிசம் வந்து இப்போவும் சில இடத்துல இருக்குது, நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த சமூகம் வந்து நகர்றதுக்கு என்னென்ன வேலைகள் வந்து நம்ம பண்ணோம்னா, ஓவரால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து, இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து, அது ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை காலேஜாக இருக்கலாம், இந்தந்த விஷயங்கள்லாம் மேஜராக நம்ம பண்ணோம்னா சாத்தியக்கூறுகள் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ்லேயா இருக்கட்டும் காலேஜஸ்லேயா இருக்கட்டும், காஸ்டிசம் ஒரு இஷ்யூவா எக்ஸிஸ்டிங்காக இருக்குதுன்றத வந்து தெரியப்படுத்தணும். காஸ்டிசம் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப்ன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணாம இட் இஸ் அன் இஷ்யூன்றத வந்து
ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட்டான கரிக்குலம் கொடுத்து ஒரு 2 வயசு குழந்தைக்குனாலும், அதுக்கு நான் 2 வயசு குழந்தைகிட்ட போயிட்டு பெரிய பாலிடிக்ஸ் பேசணும் அப்படி சொல்ல வரல. அந்த வயசுக்கு என்ன தெரியணும், அம்பேத்கர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவங்களுக்குன்னு இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா போட்டு புக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி படிக்க வைக்கணும். கொஞ்சமா இந்த கான்செப்டை வந்து கொண்டு போகணும். இஷ்யூன்னு ஒரு பெயின் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கிறது நம்ம வந்து தெரியப்படுத்தினாதான் அதுக்கான சொல்யூஷன் நோக்கி நம்ம வந்து பயணிப்போம். கரெக்டா? ஸோ கொஞ்சமா இப்போ ரேசிசம் பத்தி நிறைய ஸ்கூல்ஸ்ல பேசுறாங்க. அப்புறம் வந்து ஏஐ இன்டர்வென்ஷன் பத்தி பேசுறாங்க. ஹியூமன் ஜாப்ஸ் எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பேசுறாங்க. அது ஒரு இஷ்யூவா பேசுறாங்க இல்லையா, சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி காஸ்டிசம் ஒரு இஷ்யூவா பேசணும். கொஞ்சமா டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணும். ஸ்கூல்ஸ்ல இப்பெல்லாம் வந்துட்டு காலேஜஸ்ல நடக்கிற மாதிரி கான்ஃபரன்சஸ் நடக்குது. அதுல இதை வந்து ஒரு டாபிக்கா எடுத்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணும். கிளாஸ்ல டிபேட்ஸ் வைக்கலாம். இந்த எலக்யூஷன் காம்படிஷன் இதை பத்தி பேசலாம். இந்த மாதிரி கொஞ்சமா உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி அப்படிதான் வந்து டிஸ்கஷனா கொண்டு வந்து பேச முடியுமே தவிர, ஏன்னா நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். ஸோ காஸ்டிசம் எக்ஸிஸ்ட்ஸ், அப்படியே கொண்டு போய்க்கலாம், அதை ஃபாலோ பண்ணி நீ இப்படி சொல்லும் போது அது இருக்கதானே செய்யும். அந்த மாதிரி ரிலிஜியன் மாதிரி இது இருக்கதானே செய்யும்ன்ற மாதிரி நினைச்சிடுறாங்க. அப்படி இல்லை. இட் இஸ் அன் இஷ்யூன்றத முதல்ல மனசுல பதிய வைக்கணும். அதை பத்தி ரீட் பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், எடுகேட் பண்ணணும். இது வந்து இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பண்றதுக்கு நம்ம டீச்சர்ஸா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், ஓகே இதோட வேலை டீச்சர்ஸ் மட்டும்தான், இல்லை இதோட வேலை வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும்தான், அப்படி லிமிட்டேஷனுக்குள்ள கொண்டு போகாம எந்த ப்ரொஃபஷனல்ஸா இருந்தாலும் இது ஒரு பேசிக்கான ஒரு ஆன்டி காஸ்ட் எஜுகேஷன், ஒரு கைடன்ஸ் புக் மாதிரி, ஒரு ட்ரைனிங் புக் மாதிரி. ஸோ இது வந்து எல்லா ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கிங் ஸ்பேசஸ்லாம் இருக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் எப்படி ஒரு ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் பாலிசின்னு ஒரு இருக்குதோ, அதே மாதிரி காஸ்டிசம் ஒரு இஷ்யூ தான். ஸோ அப்போ இது மூலமாக எந்தவித கான்சிக்வன்சஸ் வந்தாலும் என்னென்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி, ஒரு எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியோ, இல்லை இது வந்து பாதிக்கப்படுறதுக்கு எமோஷனல் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்கிறேன். இன்னொன்று, ஒரு ஈக்குவாலிட்டியான மனப்பான்மை வளர்த்துக்கிறத நோக்கி வெறும் ஈக்குவாலிட்டி, ஹியூமானிட்டி, லவ்னு மட்டும் பேசாமல் பிரச்சனை ஏதோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமாக நான் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து சாதி இல்லைன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இப்போ நம்ம ஆன்டி காஸ்ட் பற்றி பேச போனால் நீங்கள் அதை ஹியூமானிட்டின்னு பேசுங்களேன், அது நீங்கள் லவ் அண்ட் ஹியூமானிட்டின்னு பேசுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அது வந்து அப்படி இல்லை. நம்ம எது பிரச்சனை நம்ம நேம் பண்ணலாம், சுட்டி காமிச்சாதான் அதுக்கான தீர்வுக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். அதனால கண்டிப்பாக உளவியல் சார்ந்த கல்வி, சாதி எதிர்ப்புக்கு இல்லை சாதி மனநிலையிலேருந்து மீட்டெடுக்க உளவியல் சார்ந்த கல்வி தான் ஒரு முக்கிய தீர்வு, இல்லை தீர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளின்னு நான் நினைக்கிறேன். பேரண்ட்ஸுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த என்கரேஜ் பண்ணுற பேரண்ட்ஸுக்கு, இல்லை இன்டர்காஸ்ட் மேரேஜஸை வந்து ஆதரிக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஷேம் இருக்காது. ஏன்னா சில பேர் நினைக்கிறது என்னன்னா, வெளியில் தலை காட்ட முடியாது, என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. சில பேர் அவங்க ஒத்துட்டு கல்யாணம் பண்ணி கூட வச்சிருவாங்க, பட் அவங்க ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு. ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டு யார்ட்டையும் அவங்களால சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க போய் சொல்லுவாங்க, இல்லை இவங்களும் ஒரு அப்பர் காஸ்ட் தான் அப்படின்னு. லெட்ஸே உண்மையான காஸ்ட் என்னன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஆனால் அவங்க உறவினர்களுக்கு வந்து தெரியப்படுத்த மாட்டாங்க. அது அவங்க சேஃப்டியாக நினைக்கிறாங்க, அது வரைக்கும் ஓகே தான். பட் இந்த ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இந்த பேரண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஏன்னா நம்ம சொல்கிறோம் பேரண்ட்ஸ் ஆதரிங்க, ஆனால் அவங்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு உளவியலாகவும் தடுமாறிட்டு இருக்காங்க. பசங்களுக்காக யோசிக்கவா, இல்லை அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் இப்பெல்லாம் நம்மளை வந்து சொல்லி ஒதுக்குவாங்களேங்கிறதுக்காக பயப்படவா? இதுக்குள்ளே வந்து அவங்களோட மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது, இல்லை ஒரு ஊசலாடிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம்? ஒன்று ரிவார்டு கொடுக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்களுக்கான நிறைய சலுகைகள், ஏதோ ஒரு சில சலுகைகள் கொடுக்கலாம், இல்லை ஒரு கேஷ் ரிவார்டு கொடுக்கலாம். அது கவர்மெண்ட் வந்து யோசிக்கலாம், இதை பற்றி ஒரு சஜஷனாக நான் சொல்கிறேன். பட் இது ஒரு பக்கம்னா அவங்களுக்கான மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி என்கரேஜ் பண்ணாதானே மற்றவங்க வந்து பண்ண முடியும் தைரியம் வரும்.
என்னதான் ஒரு பக்கம் அந்த காஸ்ட் ப்ரைடு கௌரவம் அந்த பியூரிட்டின்ட்டு அவங்கள பிடிச்சி இழுத்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பயப்படுறது நான் எப்படி இவங்களை எதிர்கொள்வேங்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளை நான் எப்படி எதிர்கொள்வேன், அவங்க நம்மளை கேட்பாங்களே. ஒரு சிலர் வந்து இப்படி நான் பண்ணிட்டா என்னால் குலதெய்வத்தை போய் கூப்பிட முடியாது, குலதெய்வம் என்னை வந்து தண்டிச்சிடும், ஒரு என்னோட சாமி இதை ஏற்றுக்காது. இந்த அளவுக்கு கிராமப்புறங்களில் வந்து அவ்வளோ ஆழமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து மற்ற சாதியை ஒன்றும் நான் வந்து இதுவா பார்க்கல, இழிவாவோ அவங்கள ஒதுக்கல. ஆனா வந்து எங்களுக்கு பயம், நாங்க இப்படி ஒண்ணு பண்ணிட்டோம்னா எங்க சாமி எங்களை தண்டிச்சிரும், இல்ல இப்படி எங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆயிருங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கும் போது அப்ப அவங்களுக்கான ஒரு மன திடத்தை நம்ம எப்படி கொடுக்க போறோம்? வெறுமனே வந்து நீங்க பண்ணி வைங்க சரியாயிருங்கிறது வந்து நம்ம வெளியில இருந்து சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு அதான் அந்த மித்த அவங்க அவ்வளவு நம்புறதுனால அது அவங்க உண்மையிலேயே மன உளைச்சலுக்குள்ள போறாங்க. அப்படி போய் தான் அவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க பசங்களை. நான் செத்துருவேன், இல்லை எனக்கு ஏதாச்சும் ஆயிரணும். ஸோ இந்த எமோஷனல் பிளாக்மெயிலாம் வராமல் இருக்கணும்னா அந்த கிரைசிஸான சுச்சுவேஷன்ல இருக்க ஃபேமிலிக்கே அந்த டைம்ல ஒரு சப்போர்ட் தேவை. இது ரொம்ப ஒரு ஆழமா ஒரு ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இதுக்கான ஒரு இமீடியட் ஒரு உதவி மாதிரியோ ஒரு சப்போர்ட் மாதிரியோ நம்ம ஃபார்ம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு கண்டிப்பா. எனி கான்செப்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர், எனி ஐடியாஸ் ஃபார் தட் மேட்டர் பேசுறதுக்கு வந்து முக்கியமான மோட்ஸ் வந்து மூவிஸ், மியூசிக் and literature plays a major role. Books, right? So இப்போ வந்து தலித் லிட்ரேச்சர்ன்றது வந்து it is evolving in India. ஆனா எத்தனை காலேஜஸ்ல, எத்தனை யூனிவர்சிட்டிஸ்ல, ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு அந்த புக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்றாங்க? இல்ல, பண்ணி சில காலேஜஸ்ல பண்றாங்க, ஆனா ஈவென்ச்சுவலி அதை எடுத்துடுறாங்க. இந்தியாவில் we are studying about British literature, Canadian literature, அப்புறம் ரேசிசம் பத்தி படிக்கிறோம், என்னெல்லாமோ படிக்கிறோம். ஆனா தலித் லிட்ரேச்சர் படிக்க மாட்டேங்கிறோம். அதை ஆட் பண்ணணும், இட் ஷுட் பி தேர். ஏன்னா சொல்யூஷன்ஸ் மட்டும் நம்ம பேசுறது இல்லை. தலித் லிட்ரேச்சர் மூலியமா we are recording what people are going through. It is a documentation, it is a proof for what people have gone through and what people are going through. ஸோ அதை வெளியில கொண்டு வரணும்னா நிறைய ரீசர்ச்சர்ஸ் கொண்டு வரணும். அகாடமிக் சைட்ல டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு வந்து அகாடமிக் சைட்ல ஒரு விஷயத்த பேசாம இருக்கிறோமோ ரீசர்ச்சர்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து லிமிட் ஆயிரும். கான்ஃபரன்சஸ் நடந்தாதான் அதுல வந்து பீப்புள் வந்து ரீசர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க. மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸே அந்த மாதிரிதான் இருக்கும், கரெக்டா? ஸோ இப்போ ஒரு காலேஜ்ல வந்துட்டு ஆன்டி காஸ்டிசம் டாபிக்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க அதை ரீசர்ச் பண்ணுவாங்க. ரீசர்ச் பண்ணுவாங்க, அதை பத்தின டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, சொல்யூஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனா எப்போ வந்து அகாடமிக் சைடு வந்து லிமிட் பண்றாங்களோ மொத்தமாவே முடங்கிடும், அதை பத்தி பேசப்படுறதே முடங்கிடும். இங்க சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு மனநோய் இல்லை, அது வந்து ஒரு மனநிலை தான். அந்த மனநிலையை வந்து நீங்க சரி பண்ணிக்க முடியும். இந்த ஆணவ கொலைகளும் சரி, இந்த சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளும் சரி, ஒரு பொது சமூகத்தில் ஒரு உரையாடல் நிகழ்த்தாத ஒரு காரணத்தினால தான் மறுபடியும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. தயவு செஞ்சு உங்க பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள்கிட்ட பேசுங்க. சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலை தான். அந்த மனநிலையை டெஃபினட்டாக உங்களால் மாற்றிக்க முடியும். அந்த மனநிலைக்காக உங்களோட குடும்பத்தையோ இல்லை உங்களுடைய பேரன்போடு இருக்க உங்கள் குடும்பத்தினரோ தயவுசெய்து இழந்துடாதீங்க அப்படிங்கிறத அந்த உரையாடல் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது. நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் வந்து இன்டர்வியூ கொடுத்த நிலரமைப்பை சார்ந்த தோழர் அஸ்வினி அண்ட் பிரீத்தி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.